வன்னி அரசுக்கு வாய்க்கட்டு. நாளைக்கு தான் தாவேகா தலைமை எடுத்த கரார் முடிவு. இடைத்தேர்தல் வர வருதே, தாவேகா அமைச்சரவையில பிளவு ஏற்படுதோ? கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய கோல்மால் அரசியலால தளபதி விஜய் தரப்பு கடும் அப்செட்ல இருக்காங்க. ஆமா, அமைச்சர் வன்னி அரசுடைய சமீபத்திய பேச்சு தாவேகாவோட அரசியல் கணக்குகளையே புரட்டி போட்டிருக்கு. என்ன நடந்தது விரிவா பார்ப்போம். வெறும் 2 எம்எல்ஏக்களை மட்டுமே இருந்தும் விசிகாவிற்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தாரு விஜய். ஆனா அதிகாரத்துக்கு வந்த கையோட ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு வன்னி அரசு போட்டிருக்கக்கூடிய அந்த பாம் தாவேகா தலைமையை நிலைக்குலைய வைத்திருக்கு. உண்மையில தாவேகா தலைமை இப்போ அதை பத்தி யோசிக்கவே இல்லை. புதிய ஆட்சி, சாதி அமைப்புகளின் வாக்கு வங்கி, இப்படி பல அரசியல் கணக்குகள் இருக்கும்போது வன்னி அரசு இவ்வளவு வேகமா அவசரப்பட்டு அறிக்கை விட்டது ஏன் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. தற்போது இடைத்தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல இப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பேசி தென் மாவட்டங்கள்ல தாவேகாவுடைய செல்வாக்க சரிக்கிறாரோ வன்னி அரசு? கூட்டணிக்காக பொறுமை காத்திருக்கிறோம், ஆனா இப்படி செய்தா எப்படி அப்படின்னு தாவேகா சீனியர்கள் கடும் அதிருப்தியிலே இருக்காங்க. இடைத்தேர்தல் முடியும் வரை இனி வாயை திறக்க கூடாது, மீறி பேசினா தலைமை அனுமதி வேணும் அப்படின்னு கடுமையான உத்தரவு வன்னி அரசுக்கு பறந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏற்கனவே நாங்க தாவேகாவோட கூட்டணியில இல்ல, எப்ப வேண்டுமானாலும் வெளியேறுவோம் அப்படின்னு திருமாவளவன் சொன்னது விஜய் தரப்புக்கு கொடுத்த முதல் ஷாக். அந்த பஞ்சாயத்தே இன்னும் முடியல, அதற்குள்ள வன்னி அரசுடைய பேச்சு கொடுத்திருக்கக்கூடிய இந்த 2வது ஷாக் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பூகம்பத்தை கிளப்பியிருக்கு. கொடுத்த அமைச்சர் பதவிக்கு மதிப்பளிக்காம சொந்த கருத்துக்களை கூறி கூட்டணியா உரசி பார்க்கிறதா விசிகா, அல்லது தாவேகா தலைமை எதிர்பார்க்கறது போல மற்ற கட்சிகள் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்றாங்களாம். அரசியல் சதுரங்கத்துல அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவா இருக்கும்? கூட்டணி நீடிக்குமா அல்லது அவுட் ஆகுமா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.